நேரத்தையும் கடைபிடிக்க வேண்டும். மரபு அடியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் கூடுதலாக பலம் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நேரத்தையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரொம்ப பிரமாதமா ஒரு தொடக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த பொங்கல் விழா என்பது, தமிழர் திருநாள் என்பது மகிழ்ச்சியாக இருப்பதுங்கிறது மாத்திரமல்ல, அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒரு பண்பாட்டு விழா என்பதை அவருடைய அனுபவங்களிலிருந்து எடுத்து சொல்லியிருக்கிறார். குறிப்பா அவர் உறவை காப்பதற்காக அந்த பொங்கல் சீர் கொடுக்கறதுங்கிறது அண்ணன் தங்க உறவுல மிக முக்கியமான ஒரு அக்கா தம்பி உறவுல மிக முக்கியமான ஒரு ரோல் பிளேயர். அப்ப அந்த உறவை காக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தமிழர் திருநாளில் நாம் கண்டிப்பாக இதையெல்லாம் மனதில் கொண்டு இந்த திருநாள் என்பது கண்டிப்பாக உறவை காக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு தொடக்கத்தை அவர் தந்திருக்கிறார். அவரை தொடர்ந்து இப்போது அப்படிலாம் இல்லை, இந்த பட்டிமன்றத்துல மரபை காப்பதற்காக மட்டுமே இல்லை என்று சொல்லி இது கொண்டாட்டம் தான். அவரே முதல்ல சொல்லிட்டாரு, கொண்டாட்டம் தான் அப்படின்ட்டாரு. ஒரு அடியை எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க எதிரணிக்கு. முனைவர் மா செந்தில்குமார் அவர்களை மன்னிக்கணும் முனைவர், ஆமாமா, தொடர்ந்து முனைவர் கு காமராஜ் எதிர்த்து பேசுவதற்கு அன்போடு ஆண்டவர் பெருமக்கள் அனைவருக்கும் அகமார்ந்த வணக்கம். மிகச்சிறந்த முறையிலே பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நடுவர் பெருந்தகை பேராசிரியை அரங்கமல்லிகா அம்மா அவர்களே, எண்ணணி அன்பர்களே, எதிரணி உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஐயா உறவோடே சொல்லிட்டார். ஆமா, நம்ம உறவு தானே. அதாவது ஐயா செந்தில்குமார் அவர்கள் பேசினதே நீங்க கிட்டத்தட்ட என்று மகிழ்கிறேன் என்று சந்தோஷப்படலாம் என்று போட்டோ எடுக்கும் போது மகிழ்ச்சி 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 கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே ஒரு 50 தடவை சொல்லியிருப்பாங்க. 50. ஏனென்றால் அவங்க சொன்னாங்க, அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்றால் மரபு வழி எடுத்து செல்ல வேண்டும் பண்டிகை இல்லை, மகிழ்ச்சி வழியாகத்தான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பண்டிகை கடத்தப்படுமே தவிர மரபு வழியாக கடத்தப்பட்டிருந்தால் புதுப்புணல் நீராட்டுகள் எங்கே, புதுப்புணல் விழா எங்கே, உள்ளி விழாவு எங்கே? சேர நாட்டிலே மிகச்சிறந்த முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்தது. உள்ளி விழாவு எங்கே? புதுப்புணல் விழா எங்கே? உள்நீர் விழா எங்கே? எங்கே பங்குனி உத்திர விழா, சோழ நாட்டு விழா எங்கே? இல்லை. ஏனென்றால் மரபு 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 மட்டுமே என்று தொடர்ந்து கொண்டிருந்தால் அந்த விழா நிச்சயமாக தொடர்வது அரிது. ஆனால் பொங்கல் விழா என்பது மகிழ்ச்சி, தமிழர் திருநாள் என்பது மகிழ்ச்சி. அருமையாக அம்மா அவர்கள் சொன்னார்கள், 37 குடும்பத்துக்குள் சேர்த்து ஒரு பொங்கலை வச்சு மகிழ்ச்சியா கொண்டாடுவோம் பாருங்க. நீங்க உடனே சொல்ல 37 குடும்பம் அப்படி வர்றது இது மரபு இல்ல. அங்க போயிட்டு, ஏன்னா மரபு மரபு மரபுன்றது எது? நான் இப்ப மொட்டை மாடியில நின்னேன். ஐயா புதுக்கன் ஐயா அவர்கள் மேல பார்த்து இது யாரோ ஒரு ஆளு இறங்கிட்டு வந்து இருக்காங்களா, ஏதோ ஒரு 20 வயசு பையனா தானே இருக்க முடியும். பார்த்தா ஐயா மேல இருந்து இறங்கி வந்துட்டு, ஐயா நீங்க எங்க? ஆமா, நான் தண்ணி சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வர்றேன். இதுதான் மரபை உடைத்து மகிழ்ச்சியை தருவது. மரபு அவங்க உரிமையாளர், இந்த மொத்தத்திலேயே அவங்க உரிமையாளர், மிகப்பெரிய கோடீஸ்வரர். யாரிடமோ சொல்லிருக்கலாமே, ஒரு அலைபேசியில் போட்டிருக்கலாம், மேல பாப்பா தண்ணீர் காடி பாருப்பா. இல்லை, மரபு மரபு என்பது அது மகிழ்ச்சியை தருவதல்ல, மகிழ்ச்சிக்கு தகுந்தவாறு அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப கட்டபொம்மன் பேசியிருப்பாரு, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எம்புல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரைந்தாயா, மாமனா மச்சானா மானங்கட்ட, இப்படியே பேசியிருப்பாரு. இது மரபு என்ன? உண்மையில இப்படியே பேசியிருப்பாரு. எந்த மலையோட்டக்காரரு நாத்து நட்டியல, களம் பறிச்சியால ஒழுங்கா இருந்துக்க பாத்துங்க. அந்த வயல் உள்ள ஓடிக்கிட்டு தெரிய எங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு மஞ்சள் அரைச்சியால சமட்டி குடும்பத்து பாத்துங்க, ஒழுங்கா இருந்துக்க பாத்துங்க. இப்படித்தானே பேசியிருப்பாரு. மகிழ்ச்சி என்பது நிதர்சனத்தை எடுத்து செல்வது. ஒரு விழாவை ஐயா இப்ப 3வது நாளா பேச போறாங்க. 100 நூல் வெளியிட்டு இருக்காங்க. மலேசிய தமிழ்நாட்டுல மலேசிய தமிழ் சங்கம் அவர்களுக்கு விருது வழங்கி இருக்கு. ஆஸ்திரேலிய தமிழ் சங்கம் 3 விருது வழங்கி இருக்கு. செம்மொழி தமிழாய்வு மையத்தில் பதிவாளர்
இவ்வளவு இருந்து காமராஜ் நான் கடைசியில தான் பேசுவேன். இதுதான் மகிழ்ச்சி என்று எடுத்துக்கொள்பவர்கள் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்வார்கள். நான் அவர்களுடைய மாணவன் இல்ல, நீதான் இங்க தலைவர், நீதான் அணி தலைவர், பேசு. ஆனா இந்த மரபுங்கிற ஐயா இருந்தாங்க, உண்மையில் என்ன கடைசியாக விட்டுருப்பாங்க. ஐயா செந்தில்குமார் ஐயா இருந்திருந்தாலும் ஆளும் நான் தான் முதல். ஆக மரபை உடைக்க வேண்டும். நீ பழையேறு என்றால் ஒரு பையனும் பழையேறு ஒரு மரபு என்று கொண்டு வந்தார்கள். நீ துணி வெளுக்க வேண்டும், உனது குழந்தையும் துணி வெளுக்கும் தொழிலாக மரபு என்று கொண்டு வந்த உடைக்கார் அல்லவா பெருந்தலைவர் காமராஜர். இல்லை, அந்த மரபு வழி தொழில் கிடையாது, குலத்தொழில் கிடையாது. அதெல்லாம் போலி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அதை உடைக்க வேண்டும், கண்டிப்பாக உடைக்கணும். அதாவது சோழ நாட்டுல இந்த தமிழர் திருநாள், இந்த பொங்கல் திருவிழா புதிய ஈடுன்னு சொல்லுவாங்க. நம்ம சங்க இலக்கியத்துல புதிய ஈடு. அம்மா கவிஞர் மணிமேகலை அம்மா இப்ப புதிய ஈடுன்னு சொல்லுவாங்களா? இல்ல, காலத்துக்கு தக்க நம்ம மாறிட்டு பொங்கல்னு சொல்லுவோம், தமிழர் திருநாள்னு சொல்லுவோம். கண்டிப்பா மாறித்தான் ஆகணும். உண்மைதானே? அதாவது அம்மா அருமையாக சொன்னாங்க, 37 குடும்பமும் நீங்க மகிழ்ச்சிங்கிறது. நான் இப்போ மத்திய பாதுகாப்பு படை கம்பெனி கமாண்டரா ஜம்முல பணியாற்றி இருக்கிறேன். ஜம்மு தாவிட்டு ஒரு ட்ரெயின் வரும். ஜம்மு ஒரு சின்ன கோடு போட்டு கன்னியாகுமரி. அப்ப அந்த கன்னியாகுமரி என்ற அந்த தமிழ் எழுத்தை பார்த்த உடனே என்னையும் அறியாமல் என்னுள்ளே ஒரு மகிழ்ச்சி. இந்த ட்ரெயின் எனது நாட்டிற்கு போகிறது, எனது மண்ணிற்கு போகிறது என்று அந்த கன்னியாகுமரிங்கிற தமிழ் எழுத்தை உண்மையாக நான் தடவி கொடுத்திருக்கின்றேன். இதுதான் மகிழ்ச்சி. அப்ப நாம பொங்கல் விழாக்கு போகணும். கன்னியாகுமரி என்ற எழுத்து அது ஒரு எழுத்துதான். அந்த ட்ரெயின் ஒரு அகிலை தான். அது என்னை அங்கே கூட்டிட்டு வரும், என்னுடன் பேசாது. ஆனால் என்னையும் அறியாமல் என்னுள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுதில்ல. இந்த ரயிலிலே அமர்ந்து நான் பொங்கல் விழாவுக்கு வீட்டிற்கு சென்று மகிழ்ச்சியாக பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சி தான். இல்ல, நான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சங்க இலக்கியத்துல தை நீராடி தவம் தலைப்படுவாயோ அப்படி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நான் கண்டிப்பா போய் தை நீராடி கண்டிப்பா நான் தலைப்பற்றோம். இல்ல, மரபு வழியாக வரவில்லை. அது மரபு வழியாக வந்திருந்தாலும் மகிழ்ச்சி அங்கே எனக்கு தருகிறது. மரபு வழியாக அது தொடர்ந்திருந்தாலும் இப்பொழுது மகிழ்ச்சியை தரவில்லை என்றால் கண்டிப்பாக நான் இங்கே விடுமுறைக்கு விண்ணப்பித்திருக்க மாட்டேன். இங்க இந்த சோகத்துதான் மகிழ்ச்சியா? மகிழ்ச்சி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அதாவது நீங்க அப்படி எல்லா குடும்பமும் சேர்ந்து அம்மா அழகாக எனக்கு மீண்டும் அது எனக்கு ஒழிச்சிட்டு இருக்கு. எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொக்கி போகுமே, எங்கள் வீட்டில் கூட்டாலே பூவில் நாயும் கூடுமே. பாருங்க, எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொக்கி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் ஆயுள் கூடுமே. அருமையாக எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொக்கி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் ஆயுள் கூடுமே. 2 கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான், உருவங்கள் தனித்தனிதான், உள்ளம் என்றும் ஒன்றுதான். என்னாலுமே சந்தோஷமே முழு மகிழ்வா சொல்லுங்கள் பொங்கல் பொங்கல். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் தைதான், எங்கள் அணியில் என்றும் இல்லை பொய்தான். எல்லா நாளும் தைதான், எங்கள் அணியில் என்றும் இல்லை பொய்தான். கூட்டம் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் தைதான், எங்கள் அடியில் என்றும் இல்லை பொய்தான். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் தைதான், எங்கள் அணியில் என்றும் இல்லை பொய்தான். ஆக அன்பார்ந்த உறவுகளே, ஒரு பண்டிகை அடுத்த கட்டத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்து 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 வந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அந்த பண்டிகை மகிழ்ச்சி சார்ந்ததாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உள்ளி விழவை போல, முன்னீர் விழாவை போல
முன்னீர் விழாவை போல, புதுப்புனல் விழாவை போல கண்டிப்பாக மறைந்து போய்விடும். ஆகவே மறையாமல் இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அந்த பண்டிகை மகிழ்ச்சியை தர வேண்டும், மகிழ்ச்சி உள்ளதாக இருக்க வேண்டும். நேரம் இருக்கா? இருக்குதா? ஆக அப்போ நான் புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தேன். புத்தக கண்காட்சிக்கு முந்தா நேற்று போயிருந்தேன். பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள் நிறைய அடிக்க வச்சிருக்காங்க. அந்த ஆள் வாங்கல. பானிபூரி வீட்டில் செய்வது எப்படி அங்க பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம். பாரதிதாசன் கவிதைகள், பாரதியார் கவிதைகள் தேடுவாரற்று கிடக்கின்றன. ஆனா பானிபூரி வீட்டில் செய்வது எப்படி? 10 பாட்டு நூல்கள் அப்படியே இருக்கின்றன. பட்டர் பன்னீர் மசாலா வீட்டில் செய்வது எப்படி? இந்த நூல் ஏகப்பட்ட வித்துட்டு இருக்கு. அப்போ மக்களுடைய மனநிலை மாறிவிட்டது. அப்ப அப்படிப்பட்ட மக்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே மரபுதான் பண்டிகையை கொண்டாட வழிவகுக்கிறது என்றால் கண்டிப்பாக கிடையாது. இப்ப நீங்க வாடகை வீட்டுல போய் ஒரு படைக்கு போறீங்க. ஐயா, நான் மரபு பொங்கல் தான் கொண்டாடுவேன் அப்படின்னா, ஐயா நான் அடுப்புல விறகு போட்டுதான் அடுப்பு சரி. அப்புறம் மாடு கொடி வச்சிருப்போம், 2 மாடு சரி, அதுக்கெல்லாம் கொம்பு அடிப்பேன். கொம்புல எல்லாம் மண்ணெல்லாம் தீட்டிட்டு அதுதான் வீட்டுக்குள்ள கண்டிப்பா ஒரு வாடகை வீடு தருவாருன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா தர மாட்டாரு, வாய்ப்பே கிடையாது. ஆக காலத்திற்கு தக்கவாறு நாம் மாறித்தான் ஆக வேண்டும். விமான நிலையத்துல பாத்தீங்கன்னா அங்க பொங்கல் வைக்க மாட்டாங்க. பொங்கல் பானைக்குள்ள வண்ணம் தீட்டி அதுல பஞ்சிய வச்சிருக்கான் விமான நிலையத்துல. பொங்கலோ பொங்கல் ஒண்ணு. அது பக்கத்துல போய் எக்ஸ்கியூஸ் மீ, இப்படி ஒரு போஸ் பக்கத்துல அந்த பஞ்சி பானைக்குள்ளே பஞ்சியை வைத்து பொங்கலோ பொங்கல் நீட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் மரபு வழியாக கண்டிப்பாக பண்டிகை தொடரப் போவதில்லை, மகிழ்ச்சியால் தான் தொடர்ந்து கொண்டிருப்பது என்பதுடைய ஆணித்தரமான கருத்து. அன்பார்ந்த பெருமை மிகு நடுவர் அவர்கள் எங்களுக்கு தன்னுடைய தீர்ப்பை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மகிழ்ச்சிதான் ஒரு விழாவுடைய சிறப்புன்னு ரொம்ப அவருடைய வாதத்தை பாடலாலையும் உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா பண்டிகை இல்லாம நாம மகிழ்ச்சியா இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்காக எதிரணியிலிருந்து இப்பொழுது